Hello friends, welcome to my class. இன்னைக்கு first some remarks பற்றி பார்ப்போம். The field of Q of rational numbers with d of a is equal to 1 for every a is not equal to 0 belongs to Q is a Euclidean ring, but d of a is equal to modulus of a is not Euclidean domain. அதாவது d of a is equal to 1ங்கிறப்போ it is an Euclidean ring, but a is equal to determinant of aங்கிறப்போ it is not an Euclidean domain. இது ஒரு result. Next, the ring of Gaussian integers is a Euclidean ring. அதே மாதிரி z of root 2 அதாவது m plus n root 2 m, n belongs to z is also a Euclidean ring. Next, every Euclidean domain is a principal ideal domain. Next, if m be an ideal of Euclidean domain, then d of m is minimal. இதெல்லாம் Euclidean domain ஓட some examples. Ring of Gaussian integers, அதே மாதிரி z root 2. Every Euclidean domain is a principal integral domain. If m be the ideal of ED, then d of m is minimal. So இந்த results எல்லாம் ஞாபகமாக வச்சுக்கோங்க. Okay, next important statement. Unique factorization domain. Unique factorization domain என்னதுன்னா an integral domain R with unity is called a UFD if it satisfies the following conditions. அதாவது இன்டெக்ரல் டொமைன் வித் யுனைட்டியாக இருக்கிற ஒரு ஃபீல்டை எடுத்துக்கோங்க, இன்டெக்ரல் டொமைன் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து எப்போ இந்த டூ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ இட் இஸ் யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். ஸோ ஃபஸ்ட்டு என்னதுன்னா எவ்ரி நான் ஜீரோ எலமெண்ட் ஆஃப் ஆர் இஸ் எய்தர் a unit or can be expressed as a product of finite number of irreducible elements of R. அதாவது வந்து நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர் இருக்கும்போது இஸ் எய்தர் யூனிட் எலிமெண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனைட் நம்பர் ஆஃப் irreducible எலிமெண்ட்ஸ். இங்கே irreducible எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஆர் ப்ரைம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைம் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். ப்ராடக்ட் வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் ப்ரைம் எலிமெண்ட்ஸாவோ அல்லது இஃப் இட் இஸ் எய்தர் யூனிட்டாவோ இருந்துச்சுன்னா இட் இஸ் அ யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். அண்ட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் செட் டு பி யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட்டை பார்ப்போமா? next result என்னதுன்னா every field f is a unique factorization domain. Every field f is a unique factorization domain. The ring of integers is a unique factorization domain. அதே மாதிரி every Euclidean domain is a unique factorization domain. அதே மாதிரி z of root 2 f of x or unique factorization domain. அடுத்து every principal ideal domain is a unique factorization domain. அதாவது Euclidean domain implies principal integral domain implies UFD. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரி ஃபீல்டு யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனாக இருக்கும், ரிங் ஆஃப் இன்டீஜர்ஸ் யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனாக இருக்கும், யூக்ளிடியன் டொமைன் இஸ் யூஎஃப்டியாக இருக்கும், z of i, z of root 2 f of x யூஎஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி எவ்ரி பிரின்சிபல் ஐடியல் டொமைன் அதாவது PID இஸ் அ UFD. ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸை ஞாபகமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாலினாமியல் ரிங்கு. அதாவது வந்து ஒரு f of x ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிடுவோம், a0 + a1x + a2x² + etc. + anx power n. ஸோ இந்த பாலினாமியலில் an வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதே மாதிரி ai belongs to r. ஸோ செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் f of x of a ring r is called a polynomial ring and denoted by capital R of x. ஸோ இது வந்து f of xங்கிற ஒரு பாலினாமியல் வந்து எப்போ இட்ஸ் இஸ் அ பாலினாமியல் ரிங்குன்னு ஆகுமோ it is a polynomial ring and it is denoted by R of x. நெக்ஸ்ட்டு ஜீரோ பாலினாமியல்லாம் என்னென்னு பார்ப்போம். அதாவது வந்து an அதாவது செட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் டேர்ம்ஸ் இன் f of x is 0னா then the f of x is called a zero polynomial. அடுத்து டிகிரி ஆஃப் த பாலினாமியல் தான் நமக்கு தெரியும், அதோட பவர்ஸை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா in f of x if a power n is not equal to 0 then the degree of f of x is n. ஸோ இந்த ஏயோட சப்டிவிஷனில் n இருக்குல்ல, ஸோ அந்த n என்னதோ அதான் அதோடைய டிகிரி ஆஃப் த பாலினாமியல். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். Next some results. If R is a commutative ring with unity, then R of x is also a commutative ring with unity. Next, if f is a field, then f of x வந்து it is not a field, it is a commutative ring with unity. அதோட தான், but it is not a field. Next, R is an integral domain, then R of x is also a integral domain. Next, if f is a field, then f of x is an integral domain, it is not a field, it is a commutative ring with unity. Next condition, if f of x
g of x belongs to r of x, then in the conditionsனா f of x plus g of x is not equal to 0, then அதுக்கு டிகிரி எடுத்தோம்னா less than or equal to degree of f of x, degree of g of x. அதே மாதிரி f of x dot g of x not equal to 0ன்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு டிகிரி கண்டுபிடிச்சோம்னா less than or equal to degree of f of x plus degree of g of x. எப்போ the equality holdsன்னு இருக்கும்னா r of x is an integral domain எப்போ இருக்குமோ அப்போ இந்த கண்டிஷனில் இந்த less than or equal to பதிலாக ஈக்குவாலிட்டி ஹோல்ட் ஆகும். ஸோ இது ரெண்டும் முக்கியமான ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு r is a UFT, then r of x is a UFT, யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். அடுத்து வந்து f is a field இருந்துச்சுன்னா f எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னா it is a Euclidean domain, principal integral domain, யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன், பட் இட் இஸ் நாட் அ ஃபீல்டு. f of x வந்து ED, PID, UFT இது மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்து மோனிக் பாலினாமியல். மோனிக் பாலினாமியல்னா an வந்து 1ன்னு இருக்கும். அதாவது if f of x in f of x an is equal to 1, then f of x is called a monic polynomial. So monic polynomial for example, the ring of polynomials over a field of reals is a Euclidean ring. Next irreducible polynomial na என்னன்னு பார்ப்போம். A polynomial f of x belongs to r of x is said to be irreducible over r if whenever f of x equal to g of x into h of x, then either degree of g of x equal to 0 or degree of h of x equal to 0. அதாவது வந்து g of x h of x ன்ற ரெண்டு பாலினாமியலோட ப்ராடக்ட் வந்து f of x இருக்கும்ல. ஸோ இதை வந்து எப்போ irreducibleன்னு சொல்லணும்னா டிகிரி ஆஃப் g of x அல்லது டிகிரி ஆஃப் h of x ஜீரோவாக இருக்கும். அதை இன்னொரு ஃபார்மெட்டில் எப்படி எழுதலாம்னா either g of x or h of x is a கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு டேர்ம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தென் இட் இஸ் செட் டு பி அன் irreducible polynomial. ஸோ அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிமார்க் என்னதுன்னா the polynomial x square plus 1 அது வந்து is irreducible over r. அடுத்து the polynomial x square minus 2 is irreducible over q. next if p is prime இந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு பாலினாமியல் கொடுத்துருந்தாங்கன்னா it is irreducible over q. ஸோ இதில் வந்து ஒரு ப்ரைம் நம்பர் இருந்துச்சுன்னா அது மைனஸ் போட்டு இருந்துச்சுன்னா it is irreducible over q. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் x square plus 1 is irreducible over the z7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ணுவோம். z7னா நம்ம எப்படி எழுதுவோம்? 0 1 2 3 4 5 6 வரை எழுதுவோமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபின்னு எழுதலாமா? ஸோ இந்த ஏ ப்ளஸ் பி டேமுக்கு பதிலாக இங்கே வந்து 0, அதே மாதிரி ஏபி டேமுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 1. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணுங்கள். ஏ அண்ட் பியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஏ அண்ட் பியை மல்டிப்ளை பண்ணால் 1 வருது, ஆட் பண்ணால் 0 வருது. ஸோ அப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இட் இஸ் நாட் சால்வ்டு. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஏ ப்ளஸ் பி 0 இருக்கிறது இதில் போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகலை. தட் ஃபோர் இட் இஸ் நாட் irreducible. நெக்ஸ்ட்டு இட் இஸ் irreducible. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 இஸ் ரெடியூசிபிள் ஓவர் z11 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 இப்படி ரெண்டு பாலினாமியலாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஸோ இட் இஸ் ரெடியூசிபிள். ஸ்ப்ளிட் பண்ண முடிஞ்சால் இது வந்து ரெடியூசிபிள். ஸோ அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 இஸ் irreducible ஓவர் z11. இது நம்ம பிரிக்க முடியாது. இந்த பாலினாமியல் பிரிக்க முடியாத பாலினாமியல் எப்படி சொல்லணும்னா irreducible சொல்லுவோம். பிரிக்க முடிகிற பாலினாமியலை ரெடியூசிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான ரிசல்ட் என்னென்னா இஃப் f of x is in a capital F of x where capital F is the field of integers mod p, then p is a prime and f of x is irreducible over f of degree n, then capital F of x by in generated element of small f of x is the field of p power n elements. அதாவது வந்து small f of x capital F of xல இருக்கிறத எடுத்துக்கிடுவோம். where capital Fங்கிறது ஒரு field of integers, அதில் வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு பாலினாமியல். ஸோ அது மாட் பியில் இருக்குது. பிங்கிறது ப்ரைம் நம்பர். அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து irreducible ஆஃப் எஃப் ஆஃப் டிகிரி n. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜென்ரேட்டட் எலிமெண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இட் இஸ் அ ஃபீல்ட் வித் பி பவர் n எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் எக்ஸ் வித் ப்ரிமிட்டிவ் and irreducible polynomial in r of x, then f of x is irreducible in f of x. அதாவது வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ரிமிட்டிவாக இருக்குது, அதே சமயம் irreducibleாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இன் ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ரிமிட்டிவ் அண்ட் irreducible இருந்துச்சுன்னா தென் ஆர் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி சொல்லலாம்னா irreducible in கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு வெக்டார் ஸ்பேசஸ். ஸோ வெக்டார் ஸ்பேசஸ் அதை வந்து என்னென்னு பார்ப்போம்.
first let f comma plus comma dot be a field நமக்கு தெரியும். Then the elements of f will be called scalars. அடுத்து v be a vector, v be a non-empty set whose elements will be called as vectors. So fங்கிறத scalars, vங்கிறது vectors. So vங்கிற vectorsல v comma plus வந்து abelian குரூப்பாக இருக்கணும். அதே மாதிரி v comma dot is closed with respect to scalar multiplicationாக இருக்கணும். ஸோ அதுக்கு addition and subtractionல என்ன கண்டிஷன்னா a into alpha plus b is equal to a alpha plus a beta for every a belongs to f and alpha comma beta belongs to v. அதே மாதிரி a plus b into alpha is equal to a alpha plus b alpha for every a comma b belongs to f and alpha belongs to v. அடுத்து third condition என்னதுன்னா ab into alpha is equal to a into b alpha for every a comma b belongs to f and alpha belongs to v. அடுத்து 1 into alpha is equal to alpha for every alpha belongs to v and 1 is the unit element of the field. ஸோ இதெல்லாம் conditions. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா. நெக்ஸ்ட் ரிமார்க்ஸ். ஸோ ரிமார்க்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a field k can be regarded as a vector space over any subfield f of k. ஸோ k வந்து ஃபீல்டுன்னு எடுத்துக்கிறோன்னா ஸோ இட் இஸ் a vector space for any subfield of f of k. ஸோ எனி வெக்டர் ஸ்பேஸாக இருக்கும். அடுத்தது வந்து the set v of all m cross n matrices with their elements as real numbers is a vector space over a field of real numbers. ஸோ m cross n matrices set of v ன்னு எடுத்துட்டோன்னா ஸோ இட் இஸ் a vector space over the field of real numbers இருக்கும். அடுத்து the vector space of all ordered n tuples over a field f. அடுத்து the vector space of all polynomials over a field f. அடுத்து the vector space of all real valued continuous அதாவது differentiable and integrable functions defined in some interval 0,1. ஸோ இதெல்லாம் some vector space ஓட results. நெக்ஸ்ட் முக்கியமானது ஸோ என்னதுன்னா C is a vector space over a field R. C வந்து ஒரு vector space over a field R. அதே மாதிரி R வந்து it is not a vector space over a field. R power n is a vector space over a field R. அதே மாதிரி R square is a vector space over a field R. ஸோ இதெல்லாம் வெக்டர் ஸ்பேஸ் எதில் இருக்குது அப்படின்றதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து வெக்டர் சப்ஸ்பேசஸ். வெக்டர் ஸ்பேசஸ் பார்த்தோம். அதே மாதிரி வெக்டர் ஸ்பேஸ் சப்ஸ்பேசஸ். விபிஏ வெக்டர் ஸ்பேஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓவர் த ஃபீல்ட் எஃப் அண்ட் டபிள்யூன்ற ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்துக்கிடுவோம். இட் இஸ் கண்டென்ட் இன் வி. தென் டபிள்யூ இஸ் கால்ட் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி இஃப் டபிள்யூ வந்து இட்ஸ் செல்ஃப் இஸ் அ வெக்டர் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அ சப்ஸ்பேஸ். ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா அண்டர் த ஆப்ரேஷன் ஆஃப் வெக்டர் அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இன் வி. Next, the necessary and sufficient condition for the non-empty set W of vector space V of S to be a subspace of V க்கு என்னென்ன conditions பார்ப்போம். 3 conditions இருக்குது. Alpha belongs to V, beta belongs to W which implies alpha minus V belongs to W. Next, A belongs to F, alpha belongs to W which implies A alpha belongs to W. Next, A comma B belongs to F, alpha beta belongs to W implies A alpha plus B beta belongs to W. இந்த 3 conditions satisfy பண்ணும்போது it is an vector subspace. அடுத்து some remarks. ஸோ என்னதுலானா the set W of ordered trials A1 A2 0 where A1 A2 belongs to F is a subspace of V3R. அதே மாதிரி X2Y 3Z XYZ belongs to R is a subspace of V3R. XXX XYZ belongs to Q is a subspace of V3R. அதே மாதிரி XYZ where XYZ belongs to Q is not a subspace of V3R. Next is some results. அதாவது வந்து if W1 and W2 are subspaces of VR இருந்துச்சுன்னா அதோட intersection is also a subspace of V of F. அதே மாதிரி union is a subspace of இருக்கணும்னா if and only if one is contained in the other. அடுத்து arbitrary intersection of subspaces is again a subspace. Next, linear combination of vectors. So let V of F be a vector space எடுத்துக்கோங்க. alpha 1 alpha 2 belongs to Vங்கிற elements எடுத்துக்கோங்க. Then vector alpha is equal to A1 alpha 1 plus A2 alpha 2 plus etc plus AN alpha n where A1 A2 etc belongs to F is called a linear of the vectors alpha 1 alpha 2 etc alpha n. ஸோ நம்மளுக்கு இதான் லீனியர் காம்பினேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு லீனியர் ஸ்பேஸ். ஸோ லீனியர் ஸ்பேன்னா என்னதுன்னா L of S equal to A1 alpha 1 plus A2 alpha 2 plus AN etc plus AN alpha n.
ஸோ இதான் லீனியர் ஸ்பேன். அதாவது வந்து V be a vector space and S be a non-empty subset of V, then the linear span S is the set of all linear combination of finite set of elements of S denoted by L of S. ஸோ L of Sங்கிறது தான் லீனியர் ஸ்பேன் சொல்கிறோம். சரியா? ஓகே. ஸோ இதுக்கு கண்டிஷன் பார்த்தாச்சு. L of S எப்படி எழுதலாம்னா alpha 1 A1 alpha 1 plus A2 alpha 2 plus etc. AN alpha n. Here alpha 1 alpha 2 etc. alpha n belongs to V and A1 A2 belongs to F. அடுத்த remarks. Linear span அதாவது L of S of any subset S of a vector space V of S is subspace of V generated by L of S is equal to singleton S. அடுத்த condition, the subsets 1 0 0 of V3 of F generates the subspace A, 0. Next the subset 1 0 0 0 1 0 which implies A B 0. அதே வந்து 1 0 0 0 1 0 and 0 0 1 வந்து A B C. அடுத்து லீனியர் சம் ஆஃப் டூ சப்ஸ்பேசஸ். இப்போ W1 W2 வந்து டூ சப்ஸ்பேசஸ் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ்னு எடுத்துட்டோம்னா லீனியர் சம் இஸ் a subspace of W1 and W2 ப்ளஸில் எழுதணும் such that alpha 1 belongs to W1 and alpha 2 belongs to W2. ஸோ லீனியர் சப்ஸ்பேஸ் சம் ஆஃப் சப்ஸ்பேசஸ் வந்து W1 plus W2 is equal to set of all alpha 1 plus alpha 2 where alpha 1 belongs to W1 and alpha 2 belongs to W2. அடுத்து ரிமார்க்ஸ். ஸோ இங்கே வந்து W1 and W2 சப்ஸ்பேசஸாக இருந்துச்சுன்னா W1 plus W2 is also a subspaces. அதை யூனியனை எப்படி ப்ளஸில் எழுதுறதை எப்படி எழுதலாம்னா யூனியன்னு எழுதலாம். அடுத்து L of யூனியன் கண்டுபிடிச்சிங்கன்னா W1 plus W2. அடுத்து செகண்ட் ரிமார்க் என்னதுன்னா S and T subsets of V3 of Fன்னு எடுத்துட்டோம்னா S contained in Tனா L of S is also contained in L of T. அடுத்து L of S union T is equal to L of S plus L of T. S is a subspace of A which implies L of S is equal to S. அடுத்து L of S is equal to L of S. Next third remark என்னதுன்னா V be a vector space of all functions from R into R னா Vங்கிறது set of all even functions, Voங்கிறது set of all odd functions, then V and V0 are subspaces of V இருக்கும். அதே மாதிரி ஆட் பண்ணால் V கிடைக்கும். இன்டர்செக்ஷன் வந்து ஒன்று இப்போ காமனாக இருக்காது. ஸோ இட் இஸ் செட் வந்து 0 எம்டி செட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் லீனியர் டிபெண்டன்ஸ்னால் ஸோ இது ஒரு வெக்டார்ஸ் எடுத்துக்கிடும். ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 டேக்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ட்டு ஆல்ஃபா n இது வந்து வெக்டர்ஸ் ஆஃப் வின்னு எடுத்துக்கிடும். அடுத்து லீனியர் ஸ்கேலார்ஸ் A1 A2 எக்ஸெட்ரா F ஆர் நாட் ஆல் ஆஃப் தம் ஜீரோவாக இருந்துச்சுன்னா சரியா ஏதாவது ஒன்று வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா இட் இஸ் லீனியர் டிபெண்டன்ஸ். அது சப்போஸ் இஃப் ஈச் ஆல்ஃபா வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா தே ஆர் செட் டு பி லீனியர் இண்டிபெண்டன்ஸ். சம் புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.